வணக்கம். நான் மதன் கார்கி. நாள்தோறும் சொற்களோட வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆராய்ச்சி மூலமா சொற்கள் உருவாக்குறது, அதே மாதிரி திரைப்பாடல்கள்ல, உரையாடல்கள்ல சொற்களோட தான் தினம் தினம் விளையாடிட்டு இருக்கேன். ஒரு சொல்லோட ஆற்றல் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு சொல்லோட வீரியம் என்னன்னு தெரியும். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் அவர்கள் தன்மான இயக்கம்னு ஒன்று தொடங்கினப்போ, தன்மானம் அப்படின்ற அந்த சொல் வந்து ஏதோ 2 சொல்ல எடுத்து ஒன்று சேர்த்து ஒரு சொல்ல உருவாக்கின ஒரு நிகழ்வா மட்டும் நான் பார்க்கல. ஒரு அடிப்படை எண்ணத்தோட ஒரு மாற்றமா, ஒரு பெரிய ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்மளை எடுத்துக்கிட்டு போற ஒரு நிகழ்வா, அந்த ஒரு நிகழ்வை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து நம்ம காலம் காலமா நம்ம ஒரு ஒரு பண்பாட்டில் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வுகளை வந்து மாற்றி அமைச்ச ஒரு நிகழ்வு. நம்மளே நம்மளோட கதைகளை நம்ம எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வு. நாம வந்து யாரோ ஒருத்தங்களோட கதையில வந்து ஒரு துணை பாத்திரம்னு நினைக்காம நாம தான் நம்ம கதையோட நாயகர்கள் அப்படின்னு நம்மளை நினைக்க வச்ச ஒரு இயக்கம் இந்த இயக்கம். நம்மளோட பாடல்களை நாமளே பாடலாம், நம்மளோட மதிப்பு என்னன்னு நாம தான் சொல்லணும். இதுதான் வந்து ஒரு குழந்தை இன்னைக்கு வந்து திரையரங்கில் போயிட்டு தனக்கு பிடிச்ச ஒரு நாயகன் வந்து வரும்போது கைத்தட்டி ரசிக்கும் போது அதுல அந்த நாயகனோட ஜாதி என்ன, ஜாதி பேரை நம்ம சொல்றதில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் அவர்களுடைய உருவப்படத்தை திறந்து வச்சு இந்த தன்மான இயக்கத்தோட 100வது ஆண்டை கொண்டாடுற விதமா ஒரு நிகழ்ச்சியை அங்க நடத்துறாங்க. இது உலக மேடையில ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த தன்மான இயக்கத்துக்கு. இந்த இயக்கம் இன்னும் தொடரணும். இதோட பணிகள் வந்து இன்னும் காலம் காலமா தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.